மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி கோவங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கோவங்காயை போட்டுக்கலாம். கோவங்காய் வந்து நம்ம நீள சைஸ்லேயும் கட் பண்ணலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கட் பண்ணலாம். இன்றைக்கி தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். தேங்காயும் போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி தேங்காய் போடாமல் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். கரம் மசாலா, வரமிளகாத்தூள், மஞ்சள் தூளுங்க, இந்த மூணும் போட்டாலே போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் கோவங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வதக்கி நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. அதனால் உப்பு மஞ்சளும் போட்டு வதக்கி விட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும். அந்த தண்ணியிலே வெந்துடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சோம்னா வெந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டேன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலாவும் வர மிளகாத்தூளும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கிண்டி இறக்குனோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுங்க. இப்போ வர மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாங்க. இப்போ கிண்டி கொடுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு பண்ணதுக்கு சைடிஷ் என்ன வைக்கணும்னு கவலையாக இருக்குங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி கோவங்காய் வாங்கி பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கலாம். அட்டகாசமான கோவங்காய் பொரியல் ரெடி. ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற கோவங்காய் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.